புடலங்காய் உருண்டை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இது நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து உள்ளது. இது புடலங்காய் உருண்டை. இது வந்து ஆக்சுவலாக இது பொரி எல்லாத்தையும் பொரிக்கிறோம். இதை பாருங்கள், இதுக்கு வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கோதுமை இதெல்லாம் பொரித்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால பொரி விளாங்காய் மாதிரி அப்படி பிடிச்சி வைக்கிறோம். அதனால் பொரி விளாங்காய் உடனேன்னு சொன்னாலும் இன்னொன்று சொல்கிறா, இதில் என்ன போட்டிருக்கோன்னே நமக்கு தெரியாது. டேஸ்ட்டில் வந்து இது பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கோதுமை, சில பேர் இந்த ராகி, இது கம்பு மாவு எல்லாம் கூட போடுறா. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது காம்போசிஷன்னு தெரியாது. பொருள் விளங்காய் உருண்டை அப்படியும் சொல்கிறா. அதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு. 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு கோதுமை. எங்கள் காட்டில் கோதுமை இல்லைங்கிறதுனால மாவாக வச்சுருக்கேன். அப்புறம் அந்த தேங்காய் வந்து பல்லாக கீறி வச்சுக்கணும். நிறைய வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். இல்லை உங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதுவும் போடலாம். அப்புறம் ஏலக்காய், இதுக்கு வந்து முக்கியமாக சுக்கு பொடி. இதை வந்து இந்த பருப்பெல்லாம் இது மாதிரி வறுத்து வச்சுனா அரைக்கிறதுக்கு நிறைய ஆகும். எல்லா பருப்பையுமா தனித்தனியாக பாசி பருப்பு, ஏன்னா இது பெருசு சின்னது இல்லையா, இந்த மாதிரி நல்லா சவப்பாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு அரைச்சிக்கணும் மிக்சியில். இது மாதிரி எல்லாத்தையும் பாசிப்பருப்பு, அது வெல்லம், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கோதுமை, உங்களுக்கு அரிசி கொஞ்சோண்டு வேணும்னா புழுங்கரிசி போடலாம். அந்த ராகி மாவு, கம்பு மாவு தனித்தனியாக. அந்த காலத்தில் அதெல்லாம் போட மாட்டேன் ராகிலாம். இப்போ எல்லாரும் நியூட்ரிஷியஸ்னு போடுறா. அதனால அது வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி நைஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் முதல்ல வறுத்துண்டு இது எல்லாத்தையும் வறுத்து தனித்தனியாக வறுத்து ஒன்றா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த மாதிரி முதல்ல ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்காய் பல்லுக்கு கீறி வச்சுக்கோங்க. ஏலக்காயும் அதை அரைக்கும் போதே போட்டு அரைச்சிடலாம். வறுக்கிறது வந்து இது மாதிரி சோப்பாக வறுத்துக்கணும். அப்புறம் சுக்கு பொடி 2 ஸ்பூன் வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவு வெல்லம். இது நான் வந்து இதெல்லாம் எடுத்து 3 கப்பு எடுத்துருக்கேன். அதனால ஒரு 2.5 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை நான் தண்ணி விட்டு வடிகட்டி பாகாக்கி பாகு வச்சுருக்கேன். ரெடியாக வச்சுருக்கேன். ஏதோ பாகு பேர் சொல்கிறீங்க, அதில் என்ன பாகு? நான் சொல்கிறேன், முத்த பாகா இருக்கணும். ஏன்னா இது வந்து கெட்டியாக ஊற வச்சு சாப்பிடுவோம் அந்த காலத்துலலாம். இதில் வந்து ஒன்று என்னென்னா நெய்யே கிடையாது. அத்தனையும் நியூட்ரிஷியஸு, ஒரு ட்ராப் நெய் கூட கிடையாது. சுக்கு உடம்புக்கு நல்லது, எல்லாம் ப்ரோட்டீன்ஸு. இப்போ இதை பாக வச்சுருக்கேன் இல்லையா, முத்த பாகா வச்சுக்கணும். கொஞ்சம் காயணும். பார்க்கும்போதே உங்களுக்கு திக்காகும் தெரியும். இப்போ இதோட வந்து இந்த சுக்கு பொடியை கலந்துருங்க. இந்த மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் ஏதாச்சும் நான் முன்னாடியே அதில் போட்டு பொடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த பாகு அநேகமாக ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திக்கா. இப்போ இதை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு, உங்களுக்கு பதம் தெரியாத வளர்க்கு இதில் விட்டேன்னா உருட்டை வருதா, உருட்டை வருது. ரைட், அழகாக உருட்டை வருது பாருங்க. ரைட், இந்த பதத்துக்கு வச்சு இதை அணைச்சிடுவோம். ரைட், அப்புறம் அணைச்சிட்டு இந்த பாகில் மாவு போடக்கூடாது. மாவை என்ன கலந்து இது சுக்கு பொடி, ஏலப்பொடி, தேங்காய் வந்து உங்களுக்கு நிறைய வேணா நிறையாவும் போட்டுக்கலாம். எங்களுக்கு எல்லாம் பல்லு கடிக்க முடியாதுன்னு நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை எடுத்து இந்த பாகை அதில் விடணும். இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாவு வேணால் சொல்ல, அப்பார்ட் ஃப்ரம் என்னென்ன மாவு வேணுமோ போட்டுக்கலாம்.
அவருக்கு பிடிச்சது. ஆனால் அந்த காலத்தில் புடலங்காய் உருண்டைக்கு இது மட்டும்தான் போடுவாள். நெய்யெல்லாம் வேண்டாம். இது கொஞ்சம் ஆனால் சூடு தாங்கணும். சூடாக இருக்கும். உங்களுக்கு சூடு முடியாதுன்னா கொஞ்சோண்டு கையில் நெய் தடவிக்கணும். அவ்வளோ. ஒன்று விட்டு கை சூடு தாங்காதுங்கிறதுக்காக கொஞ்சம். இதை ஆனால் ரொம்ப கெட்டியாக போயிடுங்க. கெட்டியாயிடும். இது வந்து விளாங்கான்னு சொல்லுவா. அந்த மாதிரி இது பிடிச்சி வைக்கணும். அவ்வளோதான். இதுதான் பொருள் விளங்காய் உருண்டை. பொருள் விளங்காய் உருண்டை ரொம்ப நாள், ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப ஓல்டு இது. அது பொருள் விளங்காய் உருண்டை. பாருங்க. ஆனால் கடிக்கிறது கஷ்டம். ஊற வச்சு தான் சாப்பிடுவா. அப்படியே வாயில் ஊற வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே சாப்பிடுவா. சாஃப்டாலாம் இருக்காது. அவ்வளோதான். நீங்களும் பண்ணி பாருங்க. அவ்வளோதானே? ம், அவ்வளோதான். அவ்வளோதான். பொருள் விளங்காய் உருண்டை ரெடி. பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.